Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في مكان آخر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر وقال رسول الله صلى الله عليه وسلم من غدا إلى المسجد أو راح أعد الله له في الجنة نزلا كلما غدا أو راح متفق عليه. வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவட்டை அடிபிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் என்கிற ஒரு பயணத்தில் நாம் அனைவரும் நிறைவு நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானை பற்றி குர்ஆனிலே சொல்கிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் இருக்கிறதே அதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரமலானை பற்றி அறிமுகம் செய்கிற போது குர்ஆனை வைத்துத்தான் அறிமுகம் செய்கிறான். அதற்கு அடுத்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர, யார் இந்த மாதத்தை நீங்கள் அடைகிறீர்களோ பல் யசும்ஹு, அதிலே நோன்பு வையுங்கள் என்றும் சொல்லுகிறார். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் எந்த நாளில் அதை நாம் இறக்கினோம் என்று சொல்கிற போது இறைவன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், திட்டமாக நாம் அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவமான இரவிலே நாம் அதை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். இப்ப இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது நம்ம சாதாரணமாக லைலத்துல் கத்ர் என்றால் அந்த இரவிலே ஹத்முல் குர்ஆனுடைய துஆவும் தபருக்குகள் மட்டும் வழங்கப்பட்டுவிடும், நாம் தொழுகை முடித்து சென்று விடலாம் என்று எண்ணாமல் இறைவன் சொல்கிற ஒரு விஷயத்தை அனைவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இறைவன் இந்த ஒரு இரவை பற்றி சொல்கிற போது அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுக்கு ஈடான ஒரு இரவு இது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரவு வந்ததனுடைய நோக்கத்தை சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு மனிதரை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். ஷம்ஊன் என்கிற ஒரு மனிதர். அந்த மனிதரிடத்திலே அந்த மனிதரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அவர் 1000 மாதங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்திருக்கிறார். காலையிலே அவர் போருக்கு சென்று விடுவார், இரவிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருப்பார் என்று ஒரு வணக்கசாலியான ஒரு மனிதரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம இருந்தால் என்ன நினைப்போம்? 1000 வருஷம் 1 மணி நேரங்கள் நின்று வணங்குவதே நமக்கு சாதாரண ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளாம் 1000 வருஷம் வணங்குறது? நல்ல வேலை அல்லாஹ் நமக்கு 1000 வருடம் ஆயுளை கொடுக்கவில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் சஹாபாக்களினுடைய உள்ளம் அப்படி அல்ல. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, அறிமுகம் செய்கிற போது ரலியல்லாஹு அன்ஹும் வரலவ் அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அறிமுகப்படுத்துகிறான். அப்ப சஹாபாக்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, இந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே,
நாம் எப்படி அவ்வளவு நன்மைகளை செய்வது அப்படின்னு சஹாபாக்களுக்குள்ள ஆர்வம் எழுகிறது. இந்த ஆர்வத்தின் காரணத்தினால் இறைவன் கொடுத்த ஒரு பரிசாகத்தான் இந்த இரவு அமைந்திருக்கிறது. அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இந்த குர்ஆனை மகத்துவமான ஒரு இரவிலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த இரவை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, அல்லாஹ் ஏன் இந்த இரவை நமக்கு வைத்திருக்கிறான், இது போன்ற சிறப்புக்குரிய நாட்களையும் சிறப்புக்குரிய மாதங்களையும் ஒரு மாதம் இல்லைன்னா இன்னொரு மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றானே, அதற்கு காரணம் என்ன? காரணத்தை சொல்கிற போது இறைநேசர்கள் சொல்லுவார்கள், இறைவன் தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் ஓடி வர வேண்டும் என்று விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது சொல்வார்கள், இன்னல்லாஹ யபசுது யதஹு ஃபில் லைலி லி முஸியுன் நஹாரி, அல்லாஹ் இரவிலே தனது கரத்தை நீட்டிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான், பகலிலே பாவம் செய்த அடியார்கள் தன்னிடத்திலே ஓடி வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார்களா அப்படின்னு. அதே மாதிரி இரவிலே அல்லாஹ் தஆலா கை நீட்டுறது போல பகலிலும் அல்லாஹ் கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான். இரவிலே பாவம் செய்த அடியார்கள் பகலிலே மன்னிப்பு கேட்க வேண்டும், பகலிலே செய்த அடியார்கள் இரவிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்ப இறைவன் நம்மை எதிர்பார்க்கிறான், எப்படியாவது என்னுடைய வாசலை தேடி நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று. ஆனா மனிதனாகிய நாம் என்ன நினைக்கிறோம், நீ ஏதோ ஒரு இரவை ஏற்படுத்திட்ட, அதனால அந்த ஒரு இரவை மட்டும் வந்து தொழுதுட்டு நல்ல நன்மைகளை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று விடலாம் என்கிற ஒரு பேராசையிலே நாம் இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு முஃமினுக்கு லைஸ லஹு மினஸ் ஸௌமி இல்லல் ஜூ, ஒரு முஃமின் இருக்கிறான், அந்த முஃமின் நோன்பு வைத்தால் அவனுக்கு பசி மட்டுமே கிடைக்கும். ஒரு முஃமின் இருக்கிறான், அந்த முஃமின் நின்று தொழுதால் அவனுக்கு நின்று கூடிய அந்த கால் வலியை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடைக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அப்படிப்பட்ட ஒரு முஃமின்? அப்படிப்பட்ட முஃமின் தான் இந்த ஒரு நாளை மட்டும் அல்லாஹ்வை வணங்கிட்டு மீதம் இருக்கிற நாட்களில் நாம் நிம்மதியாக உலகத்தை அனுபவிக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள். அப்ப இவங்களை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நாயகமே இந்த இரவில் நாங்கள் எந்த அமலை செய்வது? லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரவில் என்ன நடக்குது தெரியுமா? லைலத்துல் கத்ரிலே மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் 2 மலக்குகளை வைத்திருக்கிறான். ஒன்று ரகீப் அதீதுன்னு சொல்லுவாங்க, 2 பேர். அந்த 2 பேருமே ஒரு மனிதன் செய்கிற நன்மையை எழுதக்கூடிய மலக்கு வலது பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு மனிதன் செய்கிற அத்தனை தீமைகளை எழுதக்கூடிய மலக்கு இடது பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்ல சொல்கிற போது ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹசாஹா, நீங்கள் எத்தனை மூச்சு விட்டீர்கள் இந்த உலகத்தில் எல்லாமே அதில் பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட மலக்குகளும் இருக்கிறார்கள். நம்ம செய்யக்கூடிய அமல்களை காலையிலும் மாலையிலும் இறங்கி அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகக்கூடிய மலக்குகளும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளில் குறிப்பாக அல்லாஹ் சொல்கிற போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள், வர்ரூஹு ரூஹும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரூஹுனா யாரு? நம்முடைய ரூஹு கிடையாது. அல்லாஹ் ரூஹு என்கிற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். ரூஹ் என்கிற பெயர் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தமானது, அந்த மலக்குக்கு சொந்தமானது. அவங்க மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அவங்க இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போது ஒவ்வொரு வருடமும் நாயகத்திடத்திலே குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ரமலானிலே முழுமையாக ஓதி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு வருகிறார்கள்.
அதனால அல்லாஹ் சொல்கிறான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் அப்படின்றதுக்கு பொருளை நீங்கள் பார்த்தால் லைலத் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். கதிர் அப்படின்றதுக்கு 3 விதமான அர்த்தங்களை சொல்லுவார்கள். ஒன்று அந்தஸ்து அப்படின்னு பொருள். அதனால தான் கதர் வேட்டி கதர் சட்டை என்கிற வார்த்தையும் கூட அரபியிலிருந்து வந்தது என்று சொல்லுவார்கள். மதிப்புக்குரிய ஒரு ஆடை. அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கதரினுடைய இரவிலே அல்லாஹ் மதிப்பாக ஆக்கி இருக்கிறான். பிரம்மாண்டமான ஒரு இரவு என்ற பொருள் இந்த இரவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, நெருக்கடி. மலக்குகள் இந்த பூமிக்கு வருகிற காரணத்தினால் பூமி முழுவதும் நெருக்கடியாகி விடுகிறது. அவ்வளவு மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். சொல்லப்படும் காபத்துல்லா இருக்குது இல்லையா, அந்த காபத்துல்லாவுக்கு நேராக வானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜிதுல் மஅமூர் என்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போகிற போது பார்க்கிறார்கள். பார்த்தாக்கா அதிசயமாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பள்ளிவாசல்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்தினுடைய பள்ளிவாசலிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாய்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நமது நாயகத்திடத்திலே உங்களுடைய உம்மத்தினர்களை சொர்க்கத்தில் மரம் நடச் சொல்லுங்கள். சொர்க்கத்தில் மரம் நடுறதா அப்படின்னா என்ன? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்கிற திக்ரை நீங்கள் செய்யுங்கள். அப்படி ஒருவர் ஓதினால் சொர்க்கத்திலே அவருக்காக மரம் நடப்படுகிறது அப்படின்னாங்க. அதை சொல்லிவிட்டு அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்திருக்கக்கூடிய பள்ளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் போகிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ள போறாங்க. உள்ள போகக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்வை வணக்கம் புரிந்து கொண்டே இருக்கிறார்களே தவிர வெளியில யாருமே வர்றது கிடையாது. அப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு தினமும் 70,000 பேர் போனா அந்த பள்ளியினுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கும், அதை அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருப்பான். அப்ப அத்தனை மலக்குமார்களும் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் ஏன் தெரியுமா? அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்துல போட்ட ஒரு சவால். என்ன சொன்னாங்க? மனிதனை படைக்கிற போது மனிதனை ஏன் படைக்கிறாய்? அவன் இரத்தங்களை ஓட்டுவான், பாவங்களை செய்வான் என்று நம்மை பற்றி அவர்கள் கரெக்டா சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னி அலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதனால அந்த அடியானை நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் படைச்சிட்டான். இப்ப இந்த இரவிலே நாம் செய்கிற வணக்கங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டுவான். பாருப்பா, எவ்வளவு பாவி என்று சொன்னீர்களே இந்த அடியார்களை, இவர்கள் என்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை வணங்குவதற்காக இரவிலே அமர்ந்திருக்கிறார்கள், தூங்கக்கூடிய நேரத்தில் என்னை திக்ரு செய்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நம்மை பற்றி பெருமை பாராட்டுவான். அப்படிப்பட்ட பெருமை பாராட்டக்கூடியவர்களாக நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இடத்தை நீங்க தொடச்சிட்டே வரீங்க, சுத்தப்படுத்திக்கிட்டே வரீங்கன்னு வைங்க, உங்களுடைய காலு ஆனால் அசுத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த இடத்தெல்லாம் போய் தொடச்சிக்கிட்டே வரீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய காலே அந்த இடத்தை நஜீஸாக ஆக்கிவிடும், அசுத்தமாக ஆக்கிவிடும். அதுபோலத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போதும் சரி, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அவன் தொழுகிற தொழுகைகளும் சரி, அவனுடைய உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துகிறது. அந்த ஒளி பாவத்தோடு சேராது. ஏன்னா ஒளியினுடைய தன்மை, நெருப்பினுடைய தன்மை இரும்பை உருக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய துருவை நீக்கக்கூடியது. அதுபோலத்தான் இறைவன் தன்னுடைய திக்கரை பற்றி சொல்கிற போது, தன்னுடைய நினைவுகளை பற்றி சொல்கிற போது, அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வினுடைய திக்கரை கொண்டு தான் உங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம நினைக்கிறோம் காசு பணங்களை வச்சிருந்தா நிம்மதி கிடைக்கும், நிறைய வீடுகளையும் பங்களாக்களையும் வைத்திருந்தால் நிம்மதி கிடைக்கும்,
இப்படின்னு மனிதன் எண்ணுகிறான். ஆனால் உண்மையான நிம்மதியை அல்லாஹ் இதில் தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ பாவங்களை நம்ம முதல்ல எடுக்கணும். பாவங்களை களைவதற்கு என்கிற பட்டியலிலே வருகிற போது இஸ்லாம் பாவங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒன்று சிறிய பாவங்கள், இன்னொன்று பெரும் பாவங்கள். சிறிய பாவங்கள்ன்றது நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன பொய்கள், கோள் சொல்கிறது, புறம் பேசுறது, இதெல்லாம் சிறு பாவங்களிலே வந்துவிடும். ஆனால் இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இதை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் செய்கிற நற்காரியங்கள், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறீங்க அல்லது தொழுகைக்காக வேண்டி வருகிறீர்களே, இப்படி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த சிறிய பாவங்களை மன்னிச்சரும், அழித்துவிடும். ஆனால் பெரும் பாவங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்கிற போது, பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெரும் பாவங்களை பற்றி, அதாவது அழித்துவிடக்கூடிய பாவங்கள், ஒரு மனிதனை நாசமாக்கிவிடக்கூடிய பாவங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபுல் மூபிகாத் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஷ்ஷிர்கு பில்லாஹ், முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இணை வைக்கிறதுனா என்னங்க? அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மனிதனை அல்லது ஒரு பொருளை நீங்கள் மனதளவிலே நினைப்பது கூட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான். ஷிர்கில் 2 வகை. நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருத்தனை வணங்கினாதானே இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, உங்கள் மீது நான் பயப்படுவதெல்லாம் ஷிர்குல் அஸ்கர் என்கிற சிறிய ஷிர்கைத்தான். சிறிய ஷிர்க்குனா என்ன நாயகமே? அப்போ சஹாபாக்கள் கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொழுகிறீங்க, ஆனால் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறீங்க. மக்கள் உங்களை தொழுகையாளி என்று சொல்வதற்காக வேண்டி நீங்கள் தொழுகிறீர்கள். நீங்கள் ஹஜ் செய்கிறீர்கள், மக்கள் உங்களை ஹாஜி என்று அழைப்பதற்காக வேண்டி நீங்கள் ஹஜ் செய்கிறீர்கள். ஜகாத்து கொடுக்கிறீங்க, நீங்கள் மக்கள் உங்களை கொடைவள்ளல் என்று அழைப்பதற்காக வேண்டி நீங்கள் ஜகாத்து கொடுக்கிறீர்கள். அப்ப செய்கிற செயல்கள் எல்லாம் மக்களினுடைய புகழுக்காக வேண்டி நீங்கள் செய்கிற போது அது ஷிர்குல் அஸ்கர் என்கிற சிறிய ஷிர்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கிறது, வயல் என்கிற நரகம் இருக்கிறது, வயல் என்கிற நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம், அவங்களுடைய தொழுகை, ஹும்மன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்காக வணங்காம மக்களுக்காக வணங்குறவங்க. இப்போ நம்ம எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோமே, உண்மையிலேயே நான் அல்லாஹ்வை அடைவதற்காக இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இல்லைன்னாலுமே பரவாயில்ல, நான் பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக வந்திருப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கிடையாது. லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவு இருக்குது, அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்தை கொண்டுதான் மக்களாகிய நீங்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி ஹஸரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அந்த சஹாபி தெருவிலே கத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாஃபக்க ஹன்லலா, நாஃபக்க ஹன்லலா. ஹன்லலா என்பது அவங்க பேரு. அவங்க சொன்னாங்க, நான் நயவஞ்சகனாக மாறிவிட்டேன், நான் நயவஞ்சகனாக மாறிவிட்டேன் அப்படின்னாங்க. வழியில போனாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்களும் முஸ்லீம் தான், அப்புறம் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க ஹன்லலா அப்படின்னு கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல நான் உட்காரும் போது அல்லாஹ் எனக்கு முன்னாடி காட்சி தருகிறதை போல எனக்கு பயம் வருகிறது, நரக நெருப்பு என்னை சுட்டு விடுகிறது போல எனக்கு அச்சம் ஏற்படுகிறது, சொர்க்கத்தை பார்க்கிறது போல எனக்கு இன்பம் ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் எனக்கு நாயகத்துடைய மஜ்லிஸ்ல உட்கார்ற வரைக்கும் எனக்கு இருக்குது. ஆனா வீட்டுக்கு போனா மனைவி மக்களினுடைய ஞாபகங்கள் அதிகமாக வந்து இந்த நினைப்பை மாற்றி விடுகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா, இதே நிலைமை தான் ஹன்லலா அவர்களே எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உட்காரும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசுகிற போது நமக்கு அல்லாஹ் ரசூலினுடைய அந்த பேச்சை கேட்கிற போது நம்ம வேற உலகத்துக்கே போயிடுறோம். ஏன், சொர்க்கத்தை நேராக காண்பதை போல நான் உணர்கிறேன். ஆனா வீட்டுக்கு வந்தா அப்படி இல்லை.
அதனால் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, நம்ம நாயகத்திடத்திலே போகலான்னு போகிறாங்க. போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே நாங்கள் இப்படி எங்களுக்கு தோன்றுகிறது, உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது எங்களுக்கு ஈமான் நிரம்பி இருக்கிறது, வீட்டுக்கு போனால் எங்களுடைய பொண்டாட்டி மக்களுடைய நினைவுகள் எங்களை மறக்கடித்து விடுகிறது, உங்களுடைய அல்லாஹ்வின் ரசூலினுடைய ஞாபகங்கள் எங்களுக்கு வருவதில்லை நாயகமே அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் இப்படி இருப்பது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா மனிதர்களாகிய உங்களுக்கு இது இயல்பு. ஆனால் இதே நிலைமையில், எந்த நிலைமையில், எனக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்திருக்க போது பயான்களை கேட்கிற போது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த அல்லாஹ்வினுடைய அச்சங்களும் அந்த நினைவுகளும் உங்களுடைய ஈமானை சூடுபடுத்தக்கூடிய அந்த விஷயங்களும், இதே நிலைமையில் நீங்கள் எல்லா நேரத்திலும் இருந்தீங்கன்னு சொன்னால் லசாபஹத்துக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை முசாபஹா பண்ணுவார்கள்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எதற்காக வேண்டி? நல்லடியார்களிடத்திலே முசாபஹா செய்வதற்காக வேண்டி இறங்குகிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முசாபஹா என்ன சாதாரணமான விஷயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்குகிற ஆரம்ப காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹி கொண்டு வராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே ஓதுங்கன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதலை, படிக்கலை, எங்கேயுமே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நபி காரின், எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்னாங்க. அப்போ ஒரே ஒரு கட்டி அணைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைச்சி விட்டாங்க. விட்டுட்டு சொன்னாங்க, ஓதுவீராக. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாதுப்பான்னாங்க. மறுபடியும் கட்டி அணைத்தார்கள். இவ்வாறு 3 முறைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைக்கிறார்கள். 3வது முறை விட்டவுடனே இக்ரா பிஸ்மி என்கிற வசனங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து தானாக வர ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு மலக்கினுடைய முசாபஹா முஆனகா என்பது எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாக்கத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அப்போ இந்த அளவில் நம்ம மலாய்க்காவினுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முசாபஹா செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு உறுதி எடுக்கணும். என்ன உறுதி? இறைவா, இவ்வளவு காலம் உன்னை மறந்து வாழ்ந்து விட்டேன், இனிமேலாவது இனி வரக்கூடிய அடுத்த ரமலானில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆயுளை தர வேண்டும், பல ரமலான்களையும் பல லைலத்துல் கத்ர்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா அந்த வரக்கூடிய ரமலானிலாவது, யா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் முடிவெடுக்கிறேன், அடுத்த ரமலானிலே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பிடித்து முசாபஹா செய்வதை என் கண்கூடாக பார்க்க வேண்டும், அந்த அளவுக்கு உன்னுடைய அருள் எனக்கு இன்றைய நாளில் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய உறுதிப்பாடு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னா, அல்லாஹ்வை இணை வைக்கிறத பற்றி சொல்லும்போது, இறை நேசர்களினுடைய இணை வைத்தலை பற்றி கூறுகிற போது சொல்வாங்க, அல்லாஹ்வை ஒரு நொடி பொழுது மறப்பதும் இணை வைத்தல் தான். அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற சிந்தனை எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நோன்பு நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்கள் பசியும் பட்டினியுமா இருக்கிறீங்க, நினைச்சா எப்போ வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் போய் தண்ணி குடிக்கலாம். முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா யாரும் பார்க்காத நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் நோம்பாளிக்கு கிடைக்குது. அவர் பஸ்ஸில் போகிற போது தண்ணி குடிக்கலாம், அவர் ஒரு ரூமுக்குள்ளே போய் தண்ணி குடிக்கலாம், அல்லது எந்த இடத்துல வேணுமானாலும் போய் சொல்லி தண்ணி குடிக்கலாம். ஆனால் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் ஒரு நோன்பாளி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற அந்த ஒரு அச்சம். இந்த அச்சத்தை தான் ரமலான் எல்லா நிலைகளிலும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது இறைவன். இதற்காகத்தான் ரமலானை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். நீங்கள் இந்த ரமலானுடைய நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு சிந்தனை ரமலானுக்கு பிறகும் இந்த லைலத்துல் கத்ருக்கு பிறகும் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். முதல் ஒரு நாள் மட்டும் தொழுகைக்கு வந்துட்டு அடுத்த மீதியம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் ரமலானில் நீங்கள் நோன்பு வச்சதை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்திருந்திருக்கீங்க. நீங்கள் நோன்பு வைக்கல, பசித்திருந்திருக்கிறீர்கள், இதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி இணை வைத்தலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், இரண்டாவது பெரும்பாவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூனியம் வைப்பது.
சூனியம் வைப்பதை பற்றி சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் வைக்கப்பட்டது. லபீத் இப்னு அஸம் என்கிற ஒரு யூதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிணத்துல போய் சூனியம் வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்பட ஆரம்பித்து விட்டது. வர வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதக்கூடிய வசனங்கள் எத்தனை ரக்காத்துகள் நம்ம தொழுதோம்னு சொல்லி தொழுகையில மறதி ஏற்படுகிறது. உடனே இறைவன் 2 சூறாக்களை இறக்குகிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூறாவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற 2 சூறாவை இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவிலே அறிவிப்பு கொடுக்கிறான். உங்களுக்கு இப்படி சூனியம் இந்த கிணத்துல வச்சிருக்கிறாங்க, நீங்க சஹாபாக்களை ஏவி அதை எடுத்து விடுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவின் மூலமாக அறிவிக்கப்படுது. அதை எடுக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் சூனியத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிற போது அது என்னுடைய உத்தரவின்றி எதுவுமே தீங்கு ஒரு மனிதனை அடையாது. அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு தீங்கும் மனிதனை அடையாது. ஆனால் மனிதன் இபாதத்துகளை விட்டு ஒருவன் மாறுகிற போது அவனுக்கு இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை இறைவன் வைத்திருக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மையாகவே இருக்கிறது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த 2 சூறாக்களை எவன் ஓதுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண் திருஷ்டியை விட்டும் மற்ற எல்லா விதமான தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். குர்ஆனை நம்ம சாதாரணமாக ஓதுனா மட்டும் கிடையாது, நன்மை கிடையாது. குர்ஆனை ஓதுகிற வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான். குர்ஆன் ஓதுகிற வீட்டிலே மலக்குமார்களினுடைய ரஹமத்தை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கின்றான். குர்ஆன் ஓதுகிற வீட்டிலே அல்லாஹ் நோய்களை நீக்குகிறான். குர்ஆன் ஓதுகிற வீட்டிலே அல்லாஹ் உள்ளத்தினுடைய கஷ்டங்களை நீக்குகிறான். அல்லாஹ் செல்வங்களை கொடுக்கின்றான் என்பதாகவெல்லாம் குர்ஆன் பலவிதமான பரிணாமங்களை கொண்டு வளர்ந்திருக்கிறது. அதே மாதிரி பெரும்பாவங்களில் அடுத்த விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது. கொலை அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை புண்படுத்தக்கூட கூடாது. அதனால தான் நோன்பு வச்சிருக்கும் போது யாராவது சண்டை போட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சண்டை போடக்கூடாது. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய கரங்களின் மூலமாக யாருக்கும் நோவினை ஏற்படக்கூடாது. அவனுடைய நாவின் மூலமாக கூட யாருக்கும் நோவினை ஏற்படக்கூடாது. அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது பெரும்பாவத்தில் வட்டியை சாப்பிடுதல். அல்லாஹ் இந்த வட்டியை பற்றி சொல்லும்போது மிக கடுமையாக சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பல ஜினாக்களை செய்வதை போல இந்த வட்டியான உணவை சாப்பிடுவது என்பது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வட்டியை ஒருத்தன் சாப்பிட்டுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹு, அல்லாஹ் சபிக்கிறான், வட்டியை சாப்பிடுபவனையும் சபிக்கிறான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. வட்டி கணக்கை எழுதுறவனும் சபிக்கிறான், வட்டியை சாப்பிட்றவனை சபிக்கிறான், வட்டியை கொடுக்கிறவனை சபிக்கிறான், வட்டியை வாங்குறவனையும் சபிக்கிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு இவ்வளவு நீளமாக ஒரு ஹதீஸை விளக்குகிறார்கள் என்றால் அந்த வட்டியினுடைய ஆபத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹராமான உணவுன்னு சொன்னால் அது நமக்கு இனிக்கலாம் இன்னைக்கு, ஆனால் நாளை மறுமையிலே போகிற போது கடுமையான வேதனை கிடைக்கும். அவங்க தங்களுடைய வயிற்றிலே நெருப்பை தவிர வேற எதையுமே சாப்பிடலன்றான் அல்லாஹு தாலா. அப்போ எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்கள். நீங்கள் நோன்பே வச்சிருந்தாலும் இந்த நோன்பு நமக்கு அதை தான் உணர்த்துது. கடைசி வரைக்கும் நோன்பு வைக்கிறீங்க, கடைசியாக நீங்கள் நோன்பு திறக்கிற போது ஒரு ஹராமான பொருள் உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போனால் உங்களுடைய நோன்பு பாத்தில், உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் எதுக்காக இந்த நோன்பு வச்சிருக்கிறான், நீங்கள் உண்மையாகவே ஹலாலை மட்டும் செய்ய வேண்டும், என்னை மட்டுமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மட்டுமே அடைய வேணும்ன்றது இந்த நோம்புடைய நோக்கமே. இந்த நோன்புல கூட ஹராமான பொருளை கொண்டு ஒருவன் நோன்பு திறந்தால் அவனுடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி பெரும்பாவங்களில் இன்னொரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்குலு மாலில் யதீமி, அனாதைகளினுடைய பொருட்களை சாப்பிடுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையாக உள்ளவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தந்தை கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அனாதைகளை பாதுகாக்கக்கூடிய நபரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொல்லி தன்னுடைய விரல்களை சேர்த்து வைத்து சொன்னார்கள். அவ்வளவு அனாதைகளை பராமரிப்பதற்கு நன்மை இருக்கிறது. அதே போல அவங்களுடைய பொருட்களை அபகரித்து சாப்பிடுவதற்கு அதே போல தீமைகளும் பகிரங்கமாக இருக்கிறது. அடுத்தது சொன்னாங்க, போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடுறது. இது பெரும்பாவங்களில் உள்ளது. ஏன் இந்த பயம்? அல்லாஹ் ஒரு விஷயத்தை கடமையாக்கிவிட்டால் அதிலிருந்து புறமுதுகு காட்டக்கூடாது. அப்போ பத்ரு சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்ரு சஹாபாக்கள்
ரமதானுடைய மாசத்துல கடும் வெயிலிலே நோன்பு நோற்று கொண்டு 17வது ரமதானிலே போர் புரிந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஆற்றலை கொடுத்தான் என்று சொன்னால், வாளை அவங்க தூக்குவாங்களாம், தூக்கி வெட்டுறதுக்குள்ள அவன் தலை விழுந்துடும். எதிரில் இருக்கிறவனுடைய தலை வாளை தூக்கி வெட்டுவதற்கு முன்பதாகவே தலை கீழே விழுந்துவிடும். நம்மளை யாரையும் வெட்ட சொல்லலை, ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாக ஒரு படிப்பினையை தருகிறான். என்ன படிப்பினை? ஒரு விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான் அப்படின்னும் போது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா, வேற உலக காரியங்களை எல்லாம் விட்டு வந்து அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உலக காரியங்களில் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு அல்லாஹ் அதை பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, எதிரில் இருக்கக்கூடிய படைகள் 1000 பேர், இவங்க வெறும் 313 பேர். இந்த 313 பேரும் போர்க்களத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அல்லாஹ் சொல்றான், நாம அவங்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுத்தோம், நிம்மதியான தூக்கம். போர்க்களத்தில் உயிர் போகுதுங்க, வரிசையாக எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சஹாபாக்கள், ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் தூங்கி தூங்கி என் கையில் இருக்கிற வால் கீழே விழுந்துருச்சு, அவ்வளவு தூக்கம் எனக்கு போர்க்களத்தில் நின்றுட்டு அப்படின்னாங்க. காரணம், அல்லாஹ் இதை ரஹமத்தாக ஆக்கி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நிம்மதியை அல்லாஹ் எப்போ தருவான்னா, அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யணும். செய்யலைன்னா அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை வேண்டுமானாலும் ஏற்படுத்தக்கூடும். அதே மாதிரி பெரும்பாவங்களில் கடைசியானது அநியாயமாக பத்தினி பெண்களின் மீது, மற்ற ஆண்களின் மீதாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, இட்டு கட்டுதல். அவங்க செய்யாத குற்றத்தை செஞ்ச மாதிரி பார்த்த மாதிரி நீங்கள் அவர்கள் மீது இட்டு கட்டுதல். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவத்தில் வருகிற போது, அவங்க மேலே இப்படி பல பேர் இட்டு கட்டுவாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற ஆயத்தை இறக்கிவிட்டு அல்லாஹ் யாரெல்லாம் இட்டு கட்டினாங்களோ அவங்களுக்கு கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் அல்லாஹ் போட்டான். அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே கடைசியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் நம்மை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மத்தியிலே வர வேண்டும். பாவத்தை விட்டு அப்பதான் நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும். சொல்லுவாங்க இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ பாவத்தை விட்டு தவிர்த்துக்கணுமா, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தயவு செய்து சாப்பிடாத. பாவம் செய்யற மாதிரி இருந்தா அல்லாஹ் கொடுக்குற உணவை ஏன்பா சாப்பிட்டுட்டு நீ பாவம் செய்யறன்னு கேட்குறாங்க. ஏன்னா நாம் சாப்பிடுகிற உணவு அவனுடையது, அவனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அவனுக்கு நீ மாறு செய்யறியான்னு. அதே மாதிரி நீ பாவம் செய்யாதா இருந்தா அவனுடைய பூமியில இருக்காத, வேற எங்கேயாவது ஓடி போய் பாவம் செய்யினாங்க. ஏன்னா அவனுடைய பூமியில நின்று கொண்டு நீ அவனுக்கு பாவம் செய்ய வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அதம் சொன்னாங்க, நீ மலக்குல் மௌத் உன்னுடைய ரூஹு வாங்கிறதுக்காக வேண்டி வராங்க, வரும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நான் பாவம் செஞ்சுக்கிறேன் அல்லது பாவம் செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு மலக்கு, உங்களுடைய ரூஹு வாங்கக்கூடிய மலக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்க முடியும்னா நீங்கள் தாராளமாக பாவம் செய்யுங்கன்னாங்க. அப்போ ஒரு மனிதர் சொன்னார், இதெல்லாம் முடியாத காரியமாச்சு, அல்லாஹ்வுடைய உணவு சாப்பிடாம யாராலையாவது இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய பூமியில தவிர வேற எங்கேயாவது போக முடியுமா? முடியாது. அதே போல மலக்கு, ரூஹு வாங்கக்கூடிய மலக்கிடத்தில் அனுமதி கேட்க முடியுமா? அதுவும் முடியாது. எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் நம்முடைய உயிரை வாங்கி விடுவான். போகிற உயிர் ஈமானோடு போனால்தான் நம்ம சொர்க்கவாசி. ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க எந்த நிலையில மௌத்தாகிறீங்களோ அதே நிலைமையில தான் எழுப்பப்படுவீர்கள் மறுமை நாளிலே. அதனால நல்லமல்களை செய்ய வேண்டும், நல்லமல்களை மட்டுமே செய்ய வேண்டும். இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என்று வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான், ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், என்ன தவிர யாருப்பா உன் பாவத்தை மன்னிப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இறைவன் கிடைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கா நம்ம மாறு செய்யணும். எனவே இந்த நாளை பயன்படுத்தி எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவு நற்காரியங்களை செய்யுங்கள். செய்து முடித்துவிட்டு நாளை ஃபஜர் தொழுகைக்கும் வந்து விடுங்கள். ஏன்னா அல்லாஹ் அதை கடமையாக்கியிருக்கிறான். ஒரு கடமையை விட்டுட்டு நீங்க 1000 நஃபில்களை தொழுதாலும் அதற்கு ஈடாகாது. எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய நமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.